இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் எனக்கு சீஷனாய் இருப்பீர்கள். இரண்டாவது சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வார்த்தையை நீங்கள் அறிவீர்கள். தேவனுடைய வசனத்தை நீ அறிந்தா, வசனம் உனக்குள்ள இருந்தா என்றென்றும் கர்த்தருடைய விடுதலையை பெற்றுக்கொள்வோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள் என்ன அர்த்தங்க? சத்தியம் எந்த மனிதனுக்குள்ள தேவ வசனம் அவனுடைய குடும்பத்தையும் அவனையும் ஆளுகிறதோ அவன் வாழ்க்கை என்றென்றும் விடுதலை உள்ளதா இருக்கும். அவன் எதிலும் கட்டப்படான். பாவ சங்கிலி அவனை கட்ட முடியாது, பிசாசின் தீமைகள் அவனை கட்ட முடியாது, தரித்திரம் அவனை கட்ட முடியாது, பொல்லாப்புகள் அவனை கட்ட முடியாது. நான் சொல்லுகிறேன், எந்த மந்திரவாதமும் பில்லிசூனியும் அவனை அணுகாது. ஏன்னா சத்தியத்தில் வாழ்கிறவன் அவன் என்றென்றும் விடுதலையாய் வாழ்வான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் யூதர்களை நோக்கி, என் உபதேசத்தில் என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் பெரிய விடுதலையா நீங்க அனுபவிக்க முடியும் என்றார். எத்தனை பேர் விடுதலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள சத்தியத்தை நாம் அதிகமாக தியானிக்க அது நமக்கு மாபெரும் விடுதலையை தருகிறது. மாபெரும் நமக்குள்ள விடுதலை, நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்முடைய ஆத்துமாவில ஆவியில விடுதலை உண்டாக்குறது. அதாவது ஒரு வலையில் அகப்பட்ட ஒரு பட்சியை போல இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனம் அது உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாக்கும். நீ சிக்கியிருக்கிற உன் வலையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? நீ அகப்பட்டிருக்கிற பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? இந்த சத்தியத்தை நீ நேசித்தால், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நீங்கள் தியானித்தால், அந்த வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அந்த வசனத்துக்கு வாழ உங்களை ஒப்பு கொடுத்தால், வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பெரும் விடுதலை உங்களுக்குள்ளே தரும். பெரிய விடுதலையை தந்துறாங்க. எவ்வளவு பெரிய பாவ கட்டுகளா இருந்தாலும் சரி, எந்த தீமையா இருந்தாலும் சரி, எந்த பொல்லாப்பா இருந்தாலும் சரி, வேத வசனம் ஒரு மனிதனுக்கு முழுமையான விடுதலையை தர முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு மன போராட்டங்களில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், குடும்பங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு தீமைக்குள் அகப்பட்டதாகவே தங்களை எண்ணி அவர்கள் வேதனைக்குள்ள கஷ்டப்படுறாங்க. காரணம், வேத வசனம் அந்த குடும்பங்களுக்குள்ள இல்லை. வேத வசனம் இல்லைங்க. இந்த பிரச்சனைகள் மாறணும்னா ஒரே ஒரு தீர்வு தாங்க, ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா.